to சமைப்போம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சமைப்போம் வாங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எல்லா டிப்ஸுமே வித்தியாசமாகவும் இதுவரைக்கும் கேள்விப்படாத புது புது டிப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசி வீடியோ கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாட்டிலில் மேல் பகுதியையும் கீழ்ப்பகுதியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் கத்தியை அடுப்பில் சூடு பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். மேலே இருக்கிற அந்த நேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதையும் நான் எடுத்துட்டேன். இப்போ அடுத்து என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாட்டில் என்ன செய்யுங்க, நீங்கள் இப்படி கட் பண்ணி, இந்த பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதை இதை இப்படி கட் பண்ணிங்க. பாட்டிலினுடைய மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் வெட்டிட்டோம் பார்த்தீங்களா, அதனுடைய பாட்டிலினுடைய நடுப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு ஸ்க்ரீன் ஹோல்டர் மாதிரி நம்ம பாட்டிலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கட் பண்ண பாட்டிலை வச்சு நல்லா அழகான ஒரு ஸ்க்ரீனுக்கு ஹோல்டரு கிளிப்புலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம செய்வோம். பாருங்களேன், அழகாக போட்டு விட்டுட்டேன் நான். இந்த மெலிசாக இருக்குது, நெட்டு மாதிரி இருக்குது பாருங்களேன், அந்த ஸ்க்ரீனை விட்டுட்டு இந்த திக்காக இருக்குது பாருங்களேன், இந்த ஸ்க்ரீன் வரைக்கும் நான் போட்டிருக்கிறேன். இது கொஞ்சம் வெளிச்சம் உள்ளே வர்றதுக்கோசரம் அதை அப்படியே நான் விட்டுட்டேன் நான். இந்த மாதிரி கூட நீங்கள் இந்த மாதிரி இது போடுறதுக்கோசரமே கிளிப்புங்கெல்லாம் நிறையா விற்பாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம காசு போட்டு வாங்காமல் நம்ம வேஸ்ட்டாக போகிற அந்த பாட்டில் நம்ம கிளிப்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா குழந்தைங்க கிட்ட சொல்லியோ இல்லை நம்மளோ கூட ஏதாவது டிசைன் பேப்பர் மாதிரி உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம். இல்லை மேலே அழகழகாக ஸ்டிக்கர் போட்டுங்க ஒட்டி விட்டாலும் அது ஒரு டிசைனாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் போட்டு விட்டுருக்கேன் பாருங்களேன், அப்படியே அழகாக போட்டிருக்கிறேன் பாருங்களேன். இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி நீங்களும் இதே மாதிரியே நீங்களும் பாட்டில் வீணாக போகிற பாட்டிலில் இந்த மாதிரி நீங்கள் போட்டு விட்டுட்டிங்கன்னா தேவையில்லாதப்போ நம்ம எடுத்துக்கலாம், வேணுன்றப்போ நம்ம போட்டு விட்டுடலாம். பாருங்கள், அழகாக இருக்குது, அழகாக ஆர்கனைஸ்டாக நம்ம ஸ்க்ரீனுக்குன்னு சொல்லிட்டு கிளிப்பு செஞ்ச மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் டிப்ஸில் பார்க்கலாம். மாதிரி சார்ஜர் இருக்குது பார்த்தீங்களா, சார்ஜர் மெயினாக வீணாக போகிறது இந்த இடம் தான். ஏன்னா நம்ம ஃபோனில் போட்டு நம்ம எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுக்கிறப்போ இந்த இடம் வீணாக போயிடும். அந்த மாதிரி வீணாக போகாமல் நம்ம என்ன செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஸ்டார்டிங்லேயே நல்லா இதை இந்த மாதிரி போட்டு விட்டுடுங்க. இந்த ஃபுல்லாக அதை இந்த மாதிரி வர்ற மாதிரி போட்டு விட்டுட்டிங்கன்னா இந்த சார்ஜர் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வரும், வீணாகவே போகாது. ஒரு மாதிரி வீரல் விட்ட மாதிரி உடஞ்சி போயிடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த சார்ஜரு. அதை பாருங்களேன், இந்த மாதிரி போட்டு விட்டுடலாம், உங்களுக்கு வீணாகவே போகாது. இது ஒரு டிப்ஸு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இப்போ செல்லோ டேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் இந்த மாதிரி நறுக்கிட்டு பாருங்களேன், இதில் கூட நீங்கள் இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கணும். இதை கூட இந்த மாதிரி சுற்றி வச்சிக்கிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வீணாகவே போகாது, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த இடம். இந்த இடம் தான் முக்கால்வாசி நம்மளுக்கு வீணாக போகிறது. இந்த டிப்ஸு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம், இல்லை இந்த மாதிரி செல்லோ டேப்பு போட்டுக்கலாம். அர்ஜென்ட்டாக நம்ம சார்ஜ் போடணும்னு வைங்களேன், சார்ஜர் நம்ம ஒரு பக்கம் போட்டோம்னா இந்த பக்கம் போட்டாக்கா இது ஒழுங்காக போயிடும். அதே இப்படி திருப்பி அதே நம்ம அவசரத்தில் நம்ம இந்த பக்கம் போட்டோம்னா கொஞ்சத்தில் போகவே போகாது. இந்த பாருங்களாம், போகவே போகாது உங்களுக்கு. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, போகிற பக்கம் நீங்கள் பாயிண்ட் வச்சுக்கணும். ஒரு இதை இப்படி தான் வச்சு நம்ம போடணும். நம்ம இந்த மாதிரி மார்க்கரில் நீங்கள் மார்க் பண்ணி வச்சிங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அர்ஜென்ட்டில் டக்குன்னு நீங்கள் சார்ஜ் போடுறப்போ இதை பாருங்களேன், அர்ஜென்ட் இதை இப்படி போடுறப்ப இந்த பக்கம் தான் நம்ம போடணும்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம இப்போ போடுவோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் சின்ன டிப்ஸ் தான், ஆனால் சமயத்துக்கு ரொம்ப உபயோகமான டிப்ஸு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டிப்ஸில் பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த மாதிரி கைலி இருக்குது பார்த்தீங்களா, புது கைலிலாம் நம்ம இந்த மாதிரி அதில் பேரெல்லாம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. இது வந்து நம்மளால் எடுக்கவே முடியாது. இப்படி எடுத்தோம்னா கூட அதில் அப்படி இந்த மாதிரி ஒட்டிக்கின்னு வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம துவைக்கிறப்போ தான் வந்து நம்ம நல்லா தேய்ச்சி விட்டு அப்படி எடுக்கணும். அப்படி எடுத்தால் கூட கொஞ்சம் முக்கால்வாசி வரவே வராதுன்னு வைங்களேன். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வரவே வராது சிலதெல்லாம். அந்த மாதிரி இருக்கிறது வந்து இந்த மாதிரி ஒட்டிக்காமல் நம்ம எப்படி ஈஸியாக எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிடியானத்தில் இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதிக்க வச்சுக்கின்னு நீங்கள் என்ன செய்யணும், இது மேலே வந்து நல்லா இப்படி வச்சு விடணும். நீங்கள் நல்லா இப்படி அழுத்தி நீங்கள் வச்சு விட்டாக்கா அதை பாருங்களேன், இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நல்லா வைங்களேன். பாருங்கள் நல்லா கொஞ்சம் சூடு ஏறுது பாருங்கள். அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் வச்சு வைங்க. வச்சிங்கன்னா உங்களுக்கு அழகாக நம்ம எடுக்க வரும். இந்த கைலியில் வந்து நம்மளுக்கு ஒட்டிக்காமல் வரும் பாருங்கள். இப்போ நான் வந்து எடுக்கிறேன். இதை பாருங்களேன், இது அப்படியே பார்த்தீங்களா, அப்படியே தானாகவே உறிஞ்சிக்கின்னு வருது. உறிஞ்சின்னு வருது. இது பாருங்கள். இப்போ வந்து இது மேலேயும் நம்ம அப்படியே வச்சோம்னா இதுவும் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறதா நம்மளுக்கு உறிஞ்சிக்கின்னு வந்துடும். திருப்பி கொதிக்கிற தண்ணியை திருப்பி நான் வைக்கிறேன். நல்லா இப்படி சுரண்டனோம்னா அப்படியே கிளம்பிக்கின்னு நம்மளுக்கு அப்படியே உறிஞ்ச மாதிரி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள் சுத்தமாக வந்துடுச்சு. இவ்வளோ கூட உங்களுக்கு இதில் ஒட்டிக்கினே இருக்காது பாருங்களேன். அதுவாக கிளம்பி வருது பாருங்களேன். இன்னும் சுத்தமாக உங்களுக்கு இவ்வளோ கூட உங்களுக்கு இதில் வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து ஒட்டிக்காமல் நல்லா அழகாக பிஞ்சிக்கின்னு வந்துட்டு பாருங்களேன். தண்ணி வச்சு கூட நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லாட்டினா நீங்கள் அயன் பாக்ஸ் நல்லா சூடு பண்ணிவிட்டு அயன் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்துடும். சுத்தமாக ஆகிப்போயிடுச்சு பாருங்களேன் கைலி. இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் வந்து பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு என்னுடைய சமைப்போம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.